பக்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும், நான் பட்டு அனைத்தும் மறந்து அடியாரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை இனி நான் ஏற்றுக்கொள்வதா? நான் யார் என்பதை கூடவா மறந்து விட்டீர்கள்? அனைத்தாலும் நினைவுக்கு வரவில்லை. உங்களிடையே சதம் என்று நம்பி வந்திருக்கும் என்னை சோதித்து விடாதீர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். என் சொல்லை மீறி என் வாயிற்படியை கலந்த போதே என் மனைவி இறந்து விட்டாள். என் பாவை எதிரி தச்சனை மகள் தாட்சாயணி தான் இப்போது வந்திருக்கிறாள். இல்லை, இன்னொரு முறை என்னை தச்சன் மகள் என்று சொல்லாதீர்கள். அவர் எனக்கு தந்தை மல்ல, நான் அவருக்கு மகள் மல்ல என்று ஊழலில் சொல்லிவிட்டு அவர் யாகவும் முடியாமல் போகட்டும் என்று சமைத்து விட்டு வந்தேன். உள்காவலோடு ஒன்று செய்யார். என்னால் ஏவப்பட்டிருக்கும் வீரமற்றன் நேரம் தச்சனை பழிவாங்கி யாகத்தையும் அழித்திருப்பார். எப்படியோ சொல்லிட்டு என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால், வாக்கால், காயத்தால், முற்றால் உனக்கு மன்னிப்பே கிடையாது. போக மாட்டேன். உயிரை விட்டாலும் உங்கள் திருவடிகளில் விடுவேறே தவிர இந்த இடத்தை விட்டு ஒரு கணமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இனி வேதனையை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்தி சிலவை மறந்து தச்சன் நரகந்த பாகத்தால் தவறு செய்து விட்டாய். சற்று தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. தவறு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உலகிற்கே உபதேசம் செய்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? நீ தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. போ. அப்படி பிரயோகித்து விடாதீர்கள். என்னை பிரிந்த தனிமையில் இருக்க வேண்டாம். இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி ஆவே தனித்து இயங்கிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். எங்கே என்னை பார்த்து இனியொரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராகில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆழத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்தரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சனாத்தன் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிய, சக்திதான் பெரிது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்நாளையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு. நான் இன்று நீ இல்லை. அறிந்தும் அறியாதவர்கள் எனக்காக இந்த நாடகமானது. சக்தியிலேயே சிவம் இல்லை, சிவமில்லையே சக்தி. இவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். நம் தனி சிவசக்தி சமேதராய் சாட்சியது. படித்தனான் பாடும் படி தமிழமுதை படித்தனான்